அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2025. இந்த ராகு கேது பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், உடைய திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இப்படி A to Z எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா டைம் லைன் நாங்க பின் பண்ணிருக்கோம். முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நவ கிரகங்கள்ல ராகு கேது மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளானட் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு கிரகம் மட்டும் எப்போதுமே வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அதாவது பின்னோக்கி டிராவல் செய்யக்கூடிய ஒரு கிரகம். எல்லா கிரகம் கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ணுதுன்னா இந்த கிரகம் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ணும். சூரிய சந்திரர் இது ரெண்டு கிரகத்தையும் தவிர்த்து மற்ற கிரகங்கள்லாம் சில நிலைகள்ல வக்ர நிலை அடையும். ஆனா ராகு கேதுக்கள் மட்டும் எப்போதுமே வக்ரகதியிலேயே டிராவல் பண்ற ஒரு பிளானட்டா இருக்கு. சாயா கிரகம் அப்படின்னு அழைப்போம் இந்த ராகு கேதுக்களை. இந்த கிரகத்துடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா, இந்த கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அந்த அதிபதியுடைய சாராம்சத்தை அப்படியே ஒத்து போயிடும். அந்த கிரகங்களுடைய சாராம்சத்தெல்லாம் அப்படியே உரிந்து தன்னுடைய இயல்பு அப்படியே மாத்திக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு குணமோ தனியா ஒரு கேரக்டரோ கிடையாது. எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். அந்த இடத்த அதிபதியுடைய சாயலை ஒத்து அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அதே போல இந்த ராகு கேதுக்களுக்குன்னு சொந்த வீடுகள்லாம் கிடையாது. நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதை தன்னுடைய வீடா அப்படியே மாத்தி. மேலும் இந்த ராகு கேதுக்களை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அவ்வளவு எளிமையா அந்த ராகு கேதுக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதே சமயத்துல இந்த கிரகங்கள் நல்ல இடங்கள்ல இருக்கும்போது அற்புதமான பலன்களையும், கெடுதலான இடங்கள்ல டிராவல் பண்ணும்போது அதீதமான கெடுபலன்களையும் செய்து, குரு பார்வையில வரும்போது அது கொஞ்சம் விதிவிலக்காகும். மற்ற நிலைகள்ல சாதகமற்ற இடங்கள்ல இந்த ராகு கேதுகள் டிராவல் பண்ணதுன்னா கொஞ்சம் கெடுபலன்களை செய்து, சாதகமான நிலைகள்ல டிராவல் பண்ணும்போது நல்ல பலன்களை கூடுதலாக செய்து. பொதுவா 3, 6, 11 இந்த இடங்கள்ல ராகு கேது டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. உடைய ஜனனகால ஜாதகத்திலேயும் 3, 6, 11 ராகு கேது இருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நிகழ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சியை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி கரெக்டா மே 18ல நிகழும். அதன் வகையில ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆவாங்க. கேதுவுக்கு சிம்ம வீடு அப்படிங்கிறது அவ்வளவா உகந்த வீடு இல்ல. ராகுவுக்கு சனி வீடு நட்பு வீடு தான். அதனால அது பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. இருப்பினும் நம்ம இத ராசி வைஸா நட்சத்திர வைஸா பார்க்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி எப்போதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். காலச்சக்கரத்துக்கு 12வது ராசியா வரக்கூடியதுதான் மீன ராசி. மீன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இது மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதே போல கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கேதுவுடைய சஞ்சாரம் நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. குருவும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்காரு. நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ஜீவனாதிபதி அவர் போயிட்டு கேந்திர ஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா பொதுவா பார்க்கும்போது இந்த அர்த்தாஷ்டம குரு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை செய்யறது இல்ல. ஆனா என்ன நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னா, ஜென்மத்துல இருக்கிற சனியுடைய தாக்கத்தை இந்த குரு பகவான் குறைச்சு கொடுப்பாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதன் வகையில கேதுவும் நமக்கு ரொம்ப ஃபேவரா வராரு. பொதுவா இந்த காலகட்டத்தை கேது பலம் பொருந்திய காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல கேது பகவான் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு, பெரிய வலிமை. 7 சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. அதோடைய தாக்கத்தை நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கிறாரு. 6ஆம் இடத்துல பொசிஷன் எடுக்கிறது கேதுவுக்கு மிக மிக உகந்த இடம். அதே போல 12ஆம் இடத்துக்கு ராகு வருது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா ராகு 12க்கு வருது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா குரு பார்வையில ராகு வருதுனால இந்த காலகட்டம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பார்த்தோம்னா ராகுவால பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, அந்த மாதிரியான கேட்டகரியில போயிடும். பிளஸ் இல்லைனாலும் மைனஸான பலன்கள் நமக்கு சுத்தமா இருக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய ராகு மேஜரா பிரச்சனைகளை பண்றது இல்ல. எனவே ராகு கேது பயிற்சி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஃபேவராகவும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த ராகு கேது பயிற்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா டீடைலா நம்ம கிளியரா நம்ம பார்க்கலாம்.
முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது சாலிடா நடக்கும். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது, ராகுவும் 12ஆம் இடத்துக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி டிராவலிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இடமாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படும். மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறப்பான உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைச்சிடும். ஒரு சிலர் வந்து உத்தியோகத்தை மாற்றம் பண்ணலாமான்லாம் யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஹை ரிஸ்க் எதுலையும் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்றது நல்லது. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணாம இருக்கிறது சிறப்பு. பொதுவா பார்த்தோம்னா இடமாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். ஒரு கம்பெனில இருந்து வேற கம்பெனி போறது, அப்படி இல்லைனாக்கா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறது, இப்படி இடமாற்றத்தை இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமா உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது நெகட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மேஜரா நெகட்டிவ் இல்ல. ஆல்ரெடி ஜென்மத்துல சனி ராகு இருந்து ஹை பிரஷரை கொடுத்து நிறைய சுமைகளை கொடுத்துட்டு தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இப்படி A to Zல நிறைய சிந்தனை குழப்பம், ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாத சூழ்நிலையிலேயே நம்மள சுத்தி சுத்தி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ராகு ஜென்மத்தை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு வருது நமக்கு மிகப்பெரிய பலம். இது எதன் வகையில நான் பலம் சொல்றேனாக்கா, இந்த சிந்தனை குழப்பத்தை டோட்டலா ஜீரோ ஆகிடும். இப்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவீங்க, எதை நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி வந்துருவீங்க. சோ அந்த மைண்ட் செட்டை இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எனவே உத்தியோகத்துல இருந்த குழப்பம்லாம் இப்ப சரியாயிடும். உத்தியோகத்துல ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை, குழப்பம், சக ஊழியர்களோட ஏதாச்சும் போராட்டத்தன்மை அல்லது மேல் அதிகாரிகளோட ஏதாச்சும் போராட்டத்தன்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். 6ஆம் இடத்துக்கு கேது வருது. நமக்கு யாரெல்லாம் எகைன்ஸ்டா இருந்தாங்களோ, நம்மளாம் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களாம் நமக்கு ஃபேவரா மாறிடுவாங்க, நம்ம கிட்ட சிலண்டர் ஆயிடுவாங்க. அந்த அமைப்பு அந்த கேதுவுடைய சஞ்சாரம் நமக்கு நிச்சயமா உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் வகையில உத்தியோகத்துல இருந்த போராட்டத்தன்மை இப்ப குறைய ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி இடமாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படும். அந்த இடமாற்றத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு போறது வந்து வெளி இடங்களுக்கு அதிகமா போயிட்டு வர அமைப்பை குறிக்கும். அதே போல குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால நீ இடமாற்றம் ஆகுறதுனால உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். அதே போல இந்த டிராவலிங்னால உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். எனவே அதன் வகையில இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயம் நமக்கு சாதகமாவே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது சிறப்பு. இந்த டைமிங்ல தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நேரத்துல பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் அப்படியே டோட்டலா முடங்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்க நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் மட்டும் பண்ணுங்க. எதுலயும் போய் அகலக்கால் வச்சிட வேண்டாம். அதே போல இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதுலயும் இப்போதைக்கு இறங்க வேண்டாம். சனி ஜென்ம சனியா இருக்காரு. பார்ட்னர்ஷிப்லாம் இப்ப சுத்தமா செட் ஆகாது. ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையா இப்ப போயிட்டு இருக்கும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கருத்து போராட்டம் பார்ட்னர் கூட அப்படியே வந்து போற மாதிரி இருக்கும். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கிறது நல்லது. எதுலயும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட வேண்டாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூன்றாவது நபரை நம்பி எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். கையில பொருளாதாரம் இருக்குன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. ஏதாச்சும் கோல்டு வாங்குறது அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. குறிப்பா பிசினஸ் ரிலேட்டடாலாம் இப்ப மேஜரா இறங்க கூடாது. கொஞ்சம் கவனமா செயல்படணும். இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணக்கூடாதானாக்கா பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க கூடாது. ரொம்ப ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். உங்களுடைய உழைப்பு தான் அந்த நேரத்தில் அதிகமா இருக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப லோவா இருக்கணும். இத மாதிரி நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி டிராவல் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கண்மூடித்தனமான நம்பிக்கை வரும். எது சுத்தமா ஒர்க் ஆகாதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதலான நம்பிக்கை வரும். நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கை வரும். அப்படியே பின்புலத்தை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எனவே கொஞ்சம் அதுல எல்லாம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருக்கணும். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்டால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அதுல பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அது உங்களுக்கு கூடுதல் மன உளைச்சல தான் கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மேலும் நிறைய பேருக்கு செய்யற தொழில மாற்றம் செய்வாங்க. ஒன்னு தொழிலே என்டையரா சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாக்கா பாக்குற தொழில வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க. கடையை வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த அமைப்பும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு நிகழும். ஆல்ரெடி போயிட்டு இருக்க பிசினஸ்ல எல்லாம் பெருசா எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. இப்ப பிசினஸ்ல இருந்த போட்டி, பொறாமை, பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. நம்ம பிசினஸ்க்கு யாரெல்லாம் எகைன்ஸ்டா இருந்தாங்களோ ஒன்னு அவங்கலாம் நம்மள்ட்ட வந்து சிலண்டர் ஆயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. பிசினஸ்ல இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குறையும். அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால பிளஸ் வந்து குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டு கிரகத்துடைய பார்வையும் ஜீவனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றதுனால தொழில் உத்தியோகத்துல சிந்தனை போகும். அட் சேம் டைம் பார்த்தோன்னா அதுல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி
சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி மனசு அதை ஏத்துக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். சோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை மட்டும் நம்ம இப்ப எதிர்பார்க்க முடியாது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை சூப்பரா நம்மளால க்ரோ அப் பண்ண முடியும். அதனால எதை நினைச்சு பயப்பட வேண்டாம். இருக்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு பங்கமோ பிரச்சனையோ வராது. நீங்க புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அதை யோசிச்சு பண்ணணும், நிதானமா பண்ணணும், ஸ்மால் லெவல்ல பண்ணணும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு தாரக மந்திரம். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலே தொடர் விரைய செலவுன்னு அர்த்தம். ஆனா குருவுடைய பார்வையில ராகு வர்றதுனால இப்ப செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும். நிறைய செலவு வரும், கையில பணமே நிக்காது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த நேரத்துல செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும். எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல செலவாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல. அதே சமயத்துல இந்த நேரத்துல எது பண்ணாலும் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படிங்கிற யோசனை வரும். ஒரு திருமணம் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இப்படி A to Z ஏதாச்சும் பிசினஸ் பண்ணாலும் சரி, ஏதோ கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும், கொஞ்சம் அதிகமா அதுல செலவு பண்ணணும், அப்போதான் அது இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையெல்லாம் ராகு கொடுப்பாரு. ஒரு செலவை எந்த அளவுக்கு நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை விரிவாக்கம் பண்ணுவோம். ஸோ அதுதான் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். அதுல வந்து கடன் வாங்கியாச்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான அமைப்புக்கு அது எடுத்துட்டு வரும். எனவே அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் பண்றது நல்லது. தேவையில்லாத விஷயத்துல நீங்க மாத்தி மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாத்தி அந்த பொருளாதாரத்தை வீணடிக்க கூடாது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும். ஆனா அதை நம்ம சரியா பிளான் பண்ணாம அதை வந்து நம்ம லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்ம சனி நம்ம என்ன பண்றோனையும் புரியாது. அதே போல குரு வந்து பொருளாதாரத்தை கொடுப்பாரு, ஆனா ராகு வந்து அதை தாறுமாறா விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கையில சுத்தமா பணம் நிக்காது. அப்படியே சம்பளம் வர மாதிரி இருக்கும், பார்த்தா ஒரு 3-4 தேதிக்குள்ள எல்லாமே சரியாயிடும். அப்புறம் பேக் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது நிறைய பேருக்கு ஆல்ரெடியே ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை கண்ணும் கருத்துமா நிதானமா செலவு செய்யணும். எது தேவையோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியா எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல இருந்த அதிகப்படியான நெருக்கடி இந்த காலகட்டங்கள்ல இருக்காது. பணம் நமக்கு தேவையான அளவுக்கு வரும். அதை நம்ம கரெக்டா பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதை மட்டும் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரக்காரர்கள் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்குள்ள இயல்பு என்னன்னாக்கா எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து எப்படியோ பொருளாதாரம் வந்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா மீனத்துடைய இயல்பும் அப்படிதான். மாத்தி 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 நமக்கு பொருளாதாரம் வந்துரும். அது எப்படிதான் நமக்கு ரெடி ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா தொடர்ச்சியா நமக்கு மாத்தி மாத்தி வந்துரும். சில சமயங்கள்ல ரொம்ப நெருக்கடியான தன்மையை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அப்பயுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள தகவமைப்பு பண்ணிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கேரக்டர் எல்லாம் மாத்திப்போம். அதுதான் மீனத்துடைய தன்மை. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்பை மாத்திக்கிற ஒரு இயல்பு மீனத்துக்கு மட்டும் டிஃபரெண்டா உண்டு. கையில பணம் வந்து ₹1,00,000 இருந்தாலும் அதை வச்சுட்டு எப்படி வாழணும்னு தெரியும். கையில சுத்தமா பணமே இல்லைனாலும் அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங்ல பண வரவுலாம் இருக்கும். அதுல எந்த ஒரு தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது. ஆனா பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்தது கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமையில இருந்து இப்ப வெளில வருவீங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோன்னா 90% பேர் கடனை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. கடனை வந்து எப்படியாச்சும் நம்ம முடிச்சிடணும், ஆல்ரெடி வாங்கின கடனை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. 100ல ஒரு 10% பேருக்கு பார்த்தோன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணுங்கிற யோசனை வரும். கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நல்ல மாற்றம் பண்ணுவாங்க. சோ அந்த அமைப்பும் இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகுது. நிறைய பேருக்கு நிலபுலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்குவாங்க. அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. வண்டி வாகனம் நிலபுலங்கள் வீடு வாங்குற யோகம், வீடை இடமாற்றம் பண்ற யோகம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுல 100ல 10% பேர் பார்த்தோன்னா அதெல்லாம் லோன் போட்டு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கடன் வாங்கி பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அது உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா கேது 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க எங்க பண உதவி கேட்டாலும் டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஆனா திரும்ப கொடுக்கறதுல அதுல கொஞ்சம் சிரமத்தை நீங்க எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் வாங்குறீங்கனாலும் ஒரு லிமிடேஷனோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கிற நிலையில நீங்க இருக்கீங்கன்னா கடன் அதிகமா யாருக்கும் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அது ரெண்டையும் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல கடன் கொடுத்து மாற்றவங்களும் இருப்பாங்க, கடன் வாங்கி மாற்றவங்களும் இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேஜரா கவனம் செலுத்தி டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி ஆல்ரெடி கடன் சுமையில தான் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் இந்த காலகட்டம். 6க்கு கேது வந்தாலே கடனை அழித்திடுவார் அப்படின்னு ஒரு விதியெல்லாம் இருக்கு. சத்துரு நாசம் உண்டாகும். அதே போல வந்து கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிற அந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகும். அதே போல நோய் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் சரியாகும். இந்த 3 விஷயமும் கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும்.
அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம சனி நடக்குது. நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, ஃபேமிலில வந்து ஒரு பற்றற்ற தன்மைகள இது எடுத்துட்டு போகும். குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி டிஃபரண்டான ஃபீலுக்கு இது எடுத்துட்டு போகும். ராகு கேது பெயர்ச்சியா இருக்கிறதுனால குடும்பத்துல தொடர்ச்சியா விரைய செலவு இருக்கும். மாத்தி மாத்தி கமிட்மெண்டா போற மாதிரி இருக்கும். செலவு மட்டும் தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தடுமாற்றமா இருக்கும். பொருளாதாரம் தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தடுமாற்றமா இருக்கும். பண பற்றாக்குறை எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். பட் ஆனா ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறை இருக்கும். அது மட்டும் தான் நான் மைனஸா பார்க்குறேன். மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனையோ குழப்பங்களோ இல்ல. ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். புது புது மாற்றங்கள் குடும்பத்துல தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ, கல்வி நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த சான்ஸ் கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். டோட்டலா என்டையரா சொல்லும்போது ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்து கூட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குள்ள எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஃபரெண்டான ஃபீல் அது கொடுக்கும். ஏதோ ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப அமைதியாவே வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஜென்ம சனி 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த இடங்கள்ல இருக்கும்போது நேச்சரா ஏற்படுது. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃபேமிலியில மெம்பர்ஸ் இல்லாம வந்து வீடே ஒரு மாதிரி கலை இழந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். பேச்சுவார்த்தை கூட ஆள் இல்லப்பா, எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு இருக்காங்க. வீடே ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. பொதுவா மீனத்துக்கு வந்து பார்த்தோன்னாக்கா வீடே கலகலன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து மீனத்துக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இப்போ ஆளாளுக்கு ஒரு திசையில இருக்கிறதுனால வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா பிரச்சனைகள் எதுவும் இல்ல. ஆனா தொடர்ச்சியா மாற்றங்கள் மட்டும் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரி அதிருப்தியான மனநிலை குடும்பம் சார்ந்த வகையில இருக்கும். ஆனா அது பெருசா நமக்கு பாதிப்புகளே பிரச்சனையே கொடுக்கல. நம்ம மாட்டு நியூட்ரலா டிராவல் பண்ணிடலாம். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடக்குது. 6ஆம் இடத்துல கேது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டைமிங்ல மேஜரா எதிர்ப்பு இருக்காது. ஆனா ஜென்ம சனி மாத்தி மாத்தி குழப்பத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி மென்டல் பிரஷரை கொடுக்கும். பாசிட்டிவா இருந்தாலும் அதை நெகட்டிவா திங்க் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அல்ல அந்த காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா கவனமா டிராவல் பண்றது நல்லது. ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது மேஜரா எதுக்கும் எதிர்ப்பு கொடுக்காது. எதிர்ப்பு இல்லாம நம்மள நேச்சரா எடுத்துட்டு போயிடும். பிரச்சனை இல்லாம எடுத்துட்டு போயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஜென்ம சனி அதனால கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பய உணர்வு வரும். ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. நிறைய பய உணர்வு வரும். டிஃபரெண்டா மைண்ட்ல திங்கிங் எல்லாம் ஓடும். அது ஏதோ ஒரு மாதிரியான பய உணர்வை கிரியேட் பண்ணிடும். அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த மைண்ட் செட் அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே நம்மள ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கும். இல்ல இந்த காதல் உறவுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. இதுலயே அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. அடுத்தது திருமண முயற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருமணம் முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா கேது 7ஆம் இடத்தை விட்டு விலகி இருக்காரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் மேஜரா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு விலகி இருக்கு. அதனால ரொம்ப நாளா அந்த திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த டைமிங்ல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மே 18க்கு மேல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கேது விலகி இருக்கிறதுனால 90% நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள நல்ல செய்திகள் கிடைச்சிரும். சனி பார்வையில 7ஆம் இடம் இருக்கிறதுனால இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறீங்கனாக்கா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு திருப்தி இருக்காது. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவா அந்த 7.5 சனியில திருமணம் நடக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் ஒரு குறையை கொடுத்துருது. நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு விதமான மன வருத்தங்களை கொடுத்துருது. இந்த திருமணம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர் திருப்பங்கள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். சோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த 7.5 சனியில திருமணம் நடக்கிறவங்களுக்கு தான் மேஜரா பிரச்சனை இல்ல. இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள நல்ல செய்தி கிடைச்சிரும். பட் ஆனா அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு சில குறைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். சில சமயங்களில் உங்களை வருத்தப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா அது மேஜரா பிரச்சனை இல்லை. எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அது மட்டும் தான் அந்த டைமிங்ல நம்ம பார்க்கணும். ஃபுல் கம்ஃபர்டபுளான ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல. பட் ஆனா ஓகே 0ல இருந்திருக்கு ஒரு 30% நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவையும் கொடுக்குது. அதுதான் நம்ம இந்த நேரத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றபடி மேஜரா பிரச்சனை இல்ல. திருமண முயற்சிகளை தொடரலாம். நல்ல செய்திகள் தாராளமாக கிடைக்கும். மே 18க்கு மேல நிறைய பேருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும்.
அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதமான வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஒண்ணு வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டத்தை கொடுத்திருக்கும். அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவை கொடுத்து வாழ்க்கை துணையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்களை கொடுத்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி முன்ன பின்ன பண்ணிருக்கும். இப்போ கேது பயிற்சியா இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கடந்த காலகட்டங்கள் வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுன்னு ஈடுபட்டவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த டைமிங்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும், ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுக்கும். அதே போல வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது இப்போ சரியாயிடும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி சின்ன கவலையே ஒரு ஓரமா வச்சிருக்கும். அதுதான் சனி பார்வை. 100% கியூர் ஆகுதுன்னு கிடையாது. ஒரு 70% கியூர் ஆயிடும். 70% நமக்கு ஃபேவரா வந்துடும். ஒரு 30% பார்த்தோம்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நீண்ட நாள் போராட்டம்லாம் சரியாயிடும். திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாமே ஒரு 70% நமக்கு ஃபேவரா மாறிடும். எதுவும் பிரச்சனைக்கு எடுத்துட்டு போகாது. எல்லாம் நியூட்ரல் ஆயிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த ராகுகேது பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல குழந்தை பாக்கியத்துல இந்த டைமிங்ல நல்ல செய்திகளை நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். மே 18க்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு விரய செலவுகள் ஏற்படும், ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். இப்படி ஒரு சில விரய செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில தொடர்ச்சியா விரைய செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா பிள்ளைகள் சார்ந்த வகையில மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் வருத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இப்ப சரியாயிடும். பிள்ளைகள் கரெக்டா ஒரு ட்ராக்க பிடிச்சிருவாங்க. பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் டோட்டலா குறைஞ்சிரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அதுல இந்த மே மாதம் மட்டும் கொஞ்சம் டஃபா போற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் இந்த மாதத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. இந்த மே மாதம் கடந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறிடும். எதுவும் மேஜரா பிரச்சனை இருக்காது. குறிப்பா அந்த மே 18க்கு மேலேயே நம்ம பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளோட ஏற்பட்ட வாக்குவாதம் பிரச்சனை குழப்பம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் எல்லாம் இந்த நேரத்துல நமக்கு நியூட்ரல் ஆயிடும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றது, பிள்ளைகளுடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் பண்ணுமோ அதெல்லாம் அந்த நேரத்துல சுப மாற்றமா பண்ணுவீங்க. அது சார்ந்த வகையில சுப விரை செலவு கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்துல பிள்ளைகளால ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்றதுக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஆக்டிவேஷனும் இந்த டைமிங்ல இருக்கு. அட்லீஸ்ட் அது சம்பந்தமான விஷயங்கள்ல யோசனையாச்சும் கொடுக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்ல கடன் யோசனையாச்சும் கொடுக்கும். எனவே பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி வருத்தத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு சுப மாற்றம் சுப செய்தி எல்லாம் நிச்சயமா கிடைச்சிடும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மேஜரா பிரச்சனை இல்ல. நிறைய பேர் பார்த்தோன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் படிப்பாங்க, இடமாற்றம் ஆகி படிப்பாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க, ஃபேமிலி கூட இருக்க முடியாது இப்போ. அதுதான் ஒரு மைனஸ். நிறைய பேருக்கு வெளியூருக்கு இந்த கிரக அமைப்பு மாற்றம் பண்ணும். கல்வி நிமித்தமா நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கிற யோகம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படுத்துது. ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்க பழகக்கூடிய நபர்கள் நட்பு வட்டாரம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு இதுல எல்லாம் ரொம்ப ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கணும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிற அந்த ஒரு அமைப்பெல்லாம் வரும். எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் வரும். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற பட்சத்துல இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 90% பேர் பார்த்தோன்னா அந்த ஜென்ம சனி வர காலகட்டங்கள்ல தீய கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அதையும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ். அதனால நீங்க செய்யற செயல்பாடு உங்களுடைய நட்பு வட்டாரம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல மைண்ட் பிரசன்ட்ல இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு வருத்தம் அடைஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது தப்பா சரியானு கூட தெரியாது. ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணி விட்டுரும் டக்குன்னு. நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனியில நிறைய இன்டர்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் சனியில இருக்கிறவங்க முதல் ஜென்ம சனியை பாக்குறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இன்டர்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃபால்ட்டா விழிப்புணர்வோட இருக்கணும். மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பெருசா பிரச்சனை இல்ல. கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் தான் தொடர்ச்சியா இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ எஜுகேஷன் லோன் எல்லாம் எடுப்பாங்க. படிப்புக்காக கடன் வாங்கி
படிப்பு சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதன் வகையில இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் தொடர்ச்சியா இருக்கும், நல்ல மாற்றங்களாக இருக்கும். கல்வியில பெருசா பிரச்சனைகள் இருக்காது. கல்விக்காக கடன் ஏற்பட்டாலும் அது மேஜரா பிரச்சனையை கொடுக்காது. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா எஜுகேஷன் லோன் எல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல போட்டுற வேண்டாம். ஏன்னா இந்த அமைப்பு வந்து கடன் சுழல்ல இழுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல, எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆல்ரெடி நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது, நீங்க பழகுற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகுகேது பயிற்சியில எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லணும்னாக்கா அந்த ராகுகேது பயிற்சி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு கேது வந்தாலே உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த டைமிங்ல ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், மருத்துவமனைக்கு அடிக்கடி போற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம், நீண்ட நாள் பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆக போகுது. இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சுன்னா தாராளமா யோசிக்காம பண்ணுங்க. நீண்ட நாள் குழப்பங்களுக்கு இப்போ நிவர்த்தி கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஃபுல்லா கியூர் கிடைச்சிரும். பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ஜென்ம சனி நடக்கிறதுனால டிஃபால்ட்டா நீங்க செய்யற செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள் இயக்கும் போது மைண்ட பிரசன்ட்ல வச்சுட்டு ஓட்டணும். ஏன்னா நீங்க மாட்டும் இப்போ மைண்ட் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும், நீங்க உங்க பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்ல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. எனவே உங்களுடைய மைண்ட பிரசன்ட்ல வச்சு நீங்க போக்கஸ்டா இருக்கணும். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். நீ என்ன செஞ்சாலும் சரி, சுத்தியில வச்சு ஆணி அடிச்சாலும் சரி, இல்ல ஏதாச்சும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி நேச்சரா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாது. உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் தீங்கு பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதுவும் கொஞ்சம் கவனம் இல்லாம அலட்சிய போக்கால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படலாம். மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல. அதே போல இந்த உணவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அலட்சியம் இல்லாம இருக்கணும். இந்த காலகட்டத்துல நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா நிறைய எடுத்துக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ட்ரபிள கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா அந்த வயிறு சார்ந்த வகையில இந்த கேஸ் ரிலேட்டடான பிரச்சனை, கேஸ் ட்ரபிள், அது சம்பந்தமான பிரச்சனை, இப்படி வயிறு ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீங்க சாப்பிடுற அந்த உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல அந்த ஃபுட் பாய்சன் எல்லாம் நேச்சரா ஏற்படும். வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடுறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. நிறைய பச்சை காய்கறிகள், பழங்கள், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள். ஏன்னா அந்த நேரத்துல செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு வரலாம். சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஜென்ம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம், தலைவலி அதிகமா இருக்கிறது, அதே மாதிரி அதிகமா வேர்க்கிறது, இதெல்லாம் நேச்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கும். மைண்ட உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங்ல நிறைய தான தர்மங்கள் செய்யணும். மீனராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து இந்த டைமிங்ல நிறைய தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப சிறப்பு. எனவே தானம் தர்மம் செய்ய முடிந்தவர்கள் அதிகமா தான தர்மம் செய்யறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. அது இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். மேலும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தெய்வ வழிபாட்டோட நாட்களை நம்ம கழிக்கிறது ரொம்ப நல்லது. உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு உடைய நாட்கள் அப்படியே கடந்து வரணும். பொதுவா அந்த 7.5 சனியில ஜென்ம சனி நடக்கும்போது நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். 90% பிரச்சனைகள் டோட்டலா நம்மளை விட்டு விலகி போயிடும். நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்களுக்கு ஜென்ம சனியால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சிந்தனை தெளிவு இல்லாம செயல்படக்கூடியவர்களுக்கு சனி பகவான் சிந்தனை தெளிவுகளை கொடுப்பாரு. ஒரு மாதிரி கஷ்டங்களை கொடுத்து, ஒரு மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில கொடுத்து பக்குவப்பட வைப்பாரு. அதுதான் நம்ம இந்த நேரத்துல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுவும் இங்க கஷ்டம் கிடையாது. நமக்கு கஷ்டங்கள் நிறைய வருதுன்னா நம்ம நிறைய பக்குவப்பட வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த டைமிங் வந்து பார்த்தோம்னா நம்ம லேர்னிங்கான ஒரு டைம், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியட். ஜென்ம சனி போன்ற வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான யோக காலம், மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எல்லாம் தூக்கி சாப்பிடும். மிக அற்புதமான யோக காலமே இதுதான். நமக்கு இப்பதான் நம்ம வந்து லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். டிஃபரெண்டான பிரச்சனைகள்லாம் எப்படி வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த 30 வருஷத்துக்கான லீட இந்த 2.5 வருஷம் நமக்கு கொடுக்கும். அடுத்த 30 வருஷம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த 2.5 வருஷம் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அல்ல இந்த டைமிங்ல வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டமா நினைக்காதீங்க, பாரமா நினைக்காதீங்க. அதனால ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களுக்கு எப்படி படிக்கற்கலாம் மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம சனி நடக்குது, எல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கும், பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டாம். வரக்கூடிய அந்த இடர்பாடுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு
நம்மளுக்கு என்ன பாடம் கிடைக்குதுங்கிறத நல்லா உரிந்து எடுத்துக்கிட்டு அன்னப்பறவை போல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2.5 வருஷத்துல கிடைக்கிற அனுபவம் தான் அடுத்த 30 வருஷத்தை நமக்கு லீட் பண்ணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல விஷயங்கள் ஃபேவரா தான் இருக்கு. ஜென்ம சனி அர்த்தாஷ்டம குரு நடக்கிறதுனால கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நம்ம எல்லாத்துலயும் ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு. இதுலயும் நம்மள கீழே விழாம பாதுகாத்துருவாரு. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். மனதைரியத்தோட செயல்படுங்க. எதை நினைச்சும் மேஜரா யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இந்த டைமிங்ல தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத வார்த்தையில காதல வாங்கிட்டு தேவையில்லாத மன ரீதியான மன உளைச்சலை கொடுக்கும். இந்த காலம் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம மேலும் வருத்தம் அடைஞ்சிட்டு இருந்தோம்னாக்கா நம்மள போல ஒரு மிகப்பெரிய அறிவாளி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இந்த டைமிங் இப்படிதான் இருக்கும். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாரெல்லாம் யோசிச்சுட்டாங்களோ அவங்களாம் இந்த டைமிங்ல சேஃப்னு அர்த்தம். அல்ல மனதை தெளிவுபடுத்துங்க. அதிகமான வருத்தம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னா ஏன் அந்த வருத்தம் வருதுன்னு கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு நான் இதை சொல்றேன். இந்த 20ஸ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா மனதை தெளிவுபடுத்தி செயல்பட வேண்டும். உங்களை சுத்தி நிறைய குழப்பத்தன்மைகள் இருக்கிற மாதிரி தென்படுதுன்னா அந்த இடத்துல அமைதி ஆயிடுங்க. எதுக்கு ரியாக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. மீனம் இந்த நேரத்துல சைலண்டா மூவ் ஆனாலே மிகப்பெரிய பலம்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வலிமை அடைகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அப்படியே குத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, உங்களுடைய அலறலை ரசிப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா அதுதான் நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சைலண்டா இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு ரியலைஸ் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரியலைஸ் பண்ணுங்க. எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. மோஸ்ட்லி இந்த மே 18க்கு மேல பார்த்தோம்னா நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியா நிகழ ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் மேஜரா இருக்குனாக்கா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற விஷயங்கள் கூட இப்ப நமக்கு ஃபேவரா கன்வெர்ட் ஆயிடும். எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி மூவ் ஆன் பண்ணுங்க. இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கும். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.